இருக்கு. இன்னைக்கு என்னன்னா தோட்டத்துல இருந்து வெள்ளரிக்காய் இன்னைக்கு அது பறிக்கலான்னு தான் வந்தேன். இது பாத்தீங்கன்னா சலாடு வெள்ளரி. சம்மர் சீசன்ல ரோட் சைட்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா தெரியும். எங்க பார்த்தாலும் வெள்ளரிக்காயா போட்டிருப்பாங்க தள்ளு வண்டியில. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா கேட்டா வாங்கியே தர மாட்டாங்க. ஏன்னா நாங்க முன்னாடி இந்த வெள்ளரிக்காய் நட்டு வளர்த்திருக்கோம். இந்த செடியெல்லாம் வளர்த்துறது ஈஸியா வளர்த்திடலாம். ஆனா பூச்சி ரொம்ப பூச்சி. முன்னாடி இதே மாதிரி 2, 3 காய் தான் காய்ச்சதுக்கு அப்புறமா செடி அப்படியே பூச்சினால நாசம் ஆயிட்டு நான் வீட்டுல வாங்கி தர மாட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, விதை வாங்கி தந்துட்டு வேணா நீ நட்டு வளர்த்திக்கோ பாரு, இது எப்படி வளருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல எல்லாம் நம்ம பெருசா பாத்துருக்கோம் பாத்தீங்களா. இங்க பாருங்க, இங்க ஒரு காய் நிக்கி, இது என்ன நாசம் ஆறாத மாதிரி நிக்கி வாடிட்டு. இது நம்ம இதுக்கான மருந்தெல்லாம் தெளிச்சா மட்டும்தான் நல்லா வரும். நாங்க நடும் போதே தெரியுது. முன்னாடி இதே மாதிரி நட்டாப்ப பாத்தீங்கன்னா 2, 3 காய் காய்ச்சிட்டு போயிட்டு, இந்த வாட்டி கொஞ்சம் அலர்ட்டா வேப்பனையும் எறும்பு பொடியும் கொஞ்சம் டிடிடியும் கொஞ்சம் போட்டனால இந்த 2, 3 போன வாரம் 2 காய் பறிச்சிருந்தோம். அங்க 2, 3 பிஞ்சு நிக்கி. இங்க பாருங்க, இவ்வளவு தான் பருத்து இருக்கு காய். நான் கொஞ்சம் அவிஞ்சாச்சு, அதான் பறிக்கல. இங்க பாருங்க பூச்சி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க விவசாய அனுபவத்துல சொல்றேன். நம்ம கடையில இருந்தே இப்ப காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். கறிகள் பழங்கள் எல்லாமே கிடைக்கும். எதுலயுமே பூச்சிக்கொல்லி மருந்து படாம நம்ம கைக்கு வாரதே கிடையாது. இது நல்லா இருக்கும் போல இருக்கு. இது நல்லா இருக்கு. விவசாயம் எல்லாம் பண்றவங்க நிறைய மருந்தெல்லாம் போட்டுதான் பண்றாங்க. அதனாலதான் வீட்லயும் வாங்கி தர மாட்டாங்க, வேணா வளர்த்தி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு. இது